பிரீத்தி. பூஜா, நீ தனியாவா வந்த? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஏன் நான் தனியா என் வீட்டுக்கு வரக்கூடாதா? தாராளமா வரலாமா? அம்மா அப்பா உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா இந்த பக்கம் வருணுக்கு வேலை இருந்ததா, என்ன விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். கீழே வரைக்கும் அவர் விட்டுட்டு தான் போனாரு. என்ன திரும்பவும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு 2-3 நாள்ல வந்துருவாரு. என்ன 2-3 நாள் தானா? ஆமாக்கா, இவ்வளவு சீக்கிரம் நாங்க உங்களை வீட்டுக்கு போக விட மாட்டோம். பூஜா, இனிமே இவங்க சொல்றத நீ கேட்டேதான் ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சித்தியாக போறாங்கல்ல. என்ன? ஓ சரி, அப்ப ஒருவேளை பொண்ணு பிறந்தா மாதிரின்னு வைக்கலாம், பையன் பிறந்தா சமீர்னு வைக்கலாம். பேரெல்லாம் அப்புறம் வைக்கலாம். போங்க, போய் முதல்ல ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. சீக்கிரம் போங்க போங்க. சரி அக்கா, நாங்க காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேசுறோம். சரியா? வா பிரீத்தி, லேட் ஆகுது, சீக்கிரம் வா. மறக்காம டிஃபன் எடுத்துட்டு போங்க. ஓகே பை. பூஜா, நீ உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. பாத்து, நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. இப்போ நீ சந்தோஷமா இருக்கணுமா? ஒரு நிமிஷம் இருமா, இது வந்துடுறேன். இல்லம்மா, போதும், வேண்டாம். என்ன அப்பா இருந்து போதும் போதும்னு சொல்ற? நீ வீட்ல இருந்து சாப்பிடாம வந்திருக்க, எங்கேயும் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற. ஜூஸ் குடி, ஜூஸ் குடி, வாயை தர. வெரி குட். இங்க பாருங்க, எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கான்னு. உன் மாமியார் நல்லா பாத்துக்கிறது இல்லையா? சாப்பிடு, வாயை தர. நல்லா சாப்பிடுங்க, மாமி உங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாருக்காகவும் சூடான டேஸ்டியான டீ வருது. இந்த டீ எடுத்துக்காங்க. மை காட், டீ எடுத்துட்டு வரணும் உனக்கு சீக்கிரமா ஞாபகம் வந்துருச்சா? என்ன இது, 4 பர்ஃபி தான் இருக்கு, மத்த பர்ஃபி எல்லாம் நீயே சாப்பிட்டுட்டியா? பாத்தீங்களா, உன் மாமா வீட்டு சொந்தக்காரங்க வரும்போது நான் கிச்சனையே அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன். இவன் 4 பீஸ் பர்ஃபி எடுத்துட்டு வந்திருக்கா. நீ சாப்பிடுறா. சமீர், கொஞ்சம் நில்லுப்பா. முதல்ல நீ ஸ்வீட் சாப்பிட்டு போப்பா. இந்த சமீர், கட்டு. நீ மாமா ஆக்க போற. கண்ணு. சோனு, நீயும் என்ன மாதிரி மாமா ஆக போற. சூப்பர்பா, நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்கு இல்ல? மாமா, நாங்க காலேஜுக்கு போறோம். வர போலாம். நானும் கிளம்புறேன். சமீர், பாத்து மாமா. சரி பிந்து அக்கா, நீங்க எப்படி திடீர்னு வந்தீங்க? என்ன கேள்வி இது? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா வருவா? இந்த கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு? இவ இந்த வீட்டுக்கு அவ அம்மாவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. உன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீ உள்ள போ, போய் சாப்பாடு ரெடி பண்ணு. போ சாப்பிடு பிந்து. ஒரே ஒரு வாய் தான். காட்டு. நம்ம இந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆட போறோம். காம்படிஷனோட பேரு மிஸ்டர் அண்ட் மிஸ் ஃப்ரெஷர். மிஸ் ஃப்ரெஷர் மட்டும் இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பாட்டு போடுறேன். தள்ளி போ. ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல. மாமா நான் உண்டாயிக்க பாக்கப்பட ஆசைப்பட்டேன். வேணான்னு சொல்லுறீங்களே, சும்மா வெறுவாயே மெல்லுறீங்களே. அடியில் கட்டிக்கிட்டா சித்திரைக்கு புல். இந்த பாட்டுக்கா டான்ஸ் ஆடுவோம்? அதுக்கப்புறம் நமக்கு என்ன இம்ப்ரெஷன் இருக்கும்? சரி, அப்ப மேடம் நீங்களே சொல்லுங்க, நம்ம எல்லாம் எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம்னு.
வேறென்ன வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும் நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே சொல்லவும் கூட வேண்டாம் கண்ணிமைத்தாலே போதும் கேள்விகளின்றி உயிரையும் நான் இந்த பாட்டு நல்லதானே இருக்கு. நீயும் சமீர் மட்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் டான்ஸ் ஆட போறோம். தள்ளிப்போம். வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற இல்ல புத்தி கொஞ்சம் மாறுதடி. இருங்க, என்கிட்ட இன்னொரு கேசட் இருக்கு. இந்தா. அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். ஏக்காடு பாரு ஈடு போறோம், பூக்காடு பாரு ஏன் ஒதுக்குறோம், மாங்காடு பாரு ஏன் மனசு வரும், மத்தத நான் சொல்ல மாட்டேன். ஏக்காடு பாரு ஈடு போறோம், பூக்காடு பாரு ஏன். ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்க. முடிவு பண்ண மட்டும் என்ன பண்றது? அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான் வேற சொல்றாங்க. நம்ம டீம்ல சமீர் கூட இல்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, சமீரை நான் கன்வின்ஸ் பண்றேன். அதெல்லாம் தேவையே இல்ல. அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான் வேற சொல்றாங்க. நம்ம டீம்ல சமீர் கூட இல்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, சமீரை நான் கன்வின்ஸ் பண்றேன். அதெல்லாம் தேவையே இல்ல. ரெண்டு பேருக்காக மட்டும்தானே நான் பண்றேன். டேய், இந்த விஷயத்தை நீ ஏற்கனவே சொல்லிட்டடா. ஓ அப்படியா? இந்த விஷயத்தை யாருக்க சொல்றானாமா? இப்படியே நீங்க ஒருத்தர் பேசிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா கார்த்திகோட டீம் தான் ஜெயிக்கும். என்ன சொன்னேனா? எதுக்கு மியூசிக் ஆஃப் பண்ண? கார்த்திக், are you sure நாம இந்த சாங்குக்கு தான் டான்ஸ் ஆடணுமா? 100% ஷோ. சொன்னேனா சாங் ஃபாஸ்டா இருந்ததுன்னா நமக்கு அதிகமான கைதட்டல் கிடைக்கும். சரியா சொன்ன கார்த்திக். ஹலோ மிஸ்டர் செய்யே ஆனந்த தொல்லை அக்கறை பற்றையே தென்னே விழியந்த பாசியா விழுவோமே ஜாலியா எல்லாரும் ராசியா ஆனே அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் பார்த்தது இங்க பாருங்க, நம்ம பாட்டு கேட்டதும் எல்லாரும் கை தட்டணும், கூடவே விசிலும் அடிக்கணும். சரியா? அதத்தான் நானும் சொல்றேன். நான் சொல்ற பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடலாம். இல்ல இரு, நான் ஒரு சாங்க செலக்ட் பண்றேன். அந்த சாங் ஆடணும்னா நம்ம கண்டிப்பா தயவு செஞ்சு பாட்டை மட்டும் நீ செலக்ட் பண்ணிடாத. எந்த பாட்டு நானே செலக்ட் பண்றேன். தள்ளு. நானும் வரேன். அட என்னடா சமீர், உன்னோட சாய்ஸ் என்ன?
இந்த சாங்க்கு டான்ஸ் ஆடலாம். பாட்டு நான் அப்புறமா செலக்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய டான்சிங் பார்ட்னரை நான் செலக்ட் பண்றேன். அதுதான் எங்க எல்லாருக்கும் தெரியுமேடா. பிரீத்தி, நீதான். இல்ல என்னடா நடக்குது? சமீர், நான் உன்னோட டான்ஸ் பார்ட்னரா இருக்க. இங்க இருக்கிற ஒரு பர்சனை தவிர வேற யார் வேணாலும் என் டான்ஸ் பார்ட்னர் ஆகலாம். பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு? இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஊஞ்சல் எல்லாம் ஆடக்கூடாது. எழுந்துரு, பாத்து மெதுவா வா. வா வா, இந்த பக்கம் உட்காரு. இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா. அப்புறம் பூஜா, உங்க அப்பா என்கிட்ட உங்க மாமியார் வீட்டுக்கு ஒரு போன் பண்ண சொன்னாரு. ஏன்னா நீ இங்க வந்திருக்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போன் பண்ணி ஒரு வாட்டி கேக்குறது தானே மரியாதையா இருக்கும். அதுக்காக தான். அம்மா ஒரு நிமிஷம், இன்னைக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்? அது வந்து பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்கு, எல்லாரும் அதுக்கு போயிருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. நீங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போன் பண்ணுங்க. அப்படியா? சரிம்மா, நான் உனக்காக நெய் லட்டு பண்ணி வச்சிருக்கேன், கொண்டு வரேன். ஊஞ்சல் எல்லாம் உட்கார்ந்து ஆடக்கூடாது, அங்கேயே உட்காந்துரு. எங்க பக்கத்து வீட்டுல இருக்காருல மித்ரன் அங்கிள், அவரோட மருமக தான் பூஜா. அவர் ரொம்ப கெட்டவமா. என்ன சொல்றது, தினமும் எங்க வீட்டுக்கு வருவா. எங்க வீட்டு திங்ஸ் அவளோட திங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவா. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா. அது மட்டும் இல்லம்மா, என்ன பத்தி என் மாமியார் கிட்ட தப்பு தப்பா சொல்வா. அட, இவ ரொம்ப கெட்ட பொண்ணா இருக்காளே. ஆமாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவ சரியான பொய்க்காரி. வாய திறந்தா போய் தான் அவளோட மாமியார் கிட்ட போய் சொல்லி படத்துக்கு போறா. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றா. அது மட்டும் இல்லாம தான் புருஷன் கிட்ட இருந்தே காசு திருடுறா. அத பத்தி கேட்டா எங்க அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க, இதெல்லாம் பொண்டாட்டிங்களோட உரிமைன்றா. என்னோட மாமியாரும் அவளோட மாமியாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்மா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல, என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நீயும் பூஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லிக்கலன்னா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் சாரி சொல்ல மாட்டேமா. ஆமா, நீ எதுக்காக சாரி சொல்லணும்? உன் மேல எந்த தப்பும் இல்லையே. அட, நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுற? நல்லதையே பேசு, சந்தோஷமா இரு. நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களால இவ மாமியார் இவள. அப்படி இல்லம்மா, அவங்க அவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்ல, அவங்களோட குடும்பமாவே நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் எப்ப அங்க போவேன்னு தெரியல. என்னம்மா நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. நீ வேணா பாரு, உன் மாமியார் வீட்டுல இருந்தே உன்னை கூட்டிட்டு போக வருவாங்க. அவங்க குடும்பத்தோட வாரிசு உன் வயித்துல வளருதுல. அப்ப என்னால சமீரை கன்வின்ஸ் பண்ண முடியல. பூஜா அக்கா பிந்து அக்கா வீட்டுல அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாம அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவங்க சண்டையில நாங்க ஒரு நாள் மாட்டி போன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஹலோ. நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நீ என்ன யோசிச்சிருக்க? எதை பத்தி கேக்குறீங்க? பூஜா, இதுவும் தெரியாத மாதிரியே பேசாத. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்ன? பொய் சொன்ன. வேற என்ன பண்றது? என்னோட மாமியார் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா வருண் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லவா? இல்லன்னா வருணுக்கு என்ன விட மகேஸ்வரி குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லட்டுமா? அவங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாங்கல்ல. பூஜா, நான் உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களா நினைக்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் எங்க ஃபேமிலி மாதிரி தான். அண்ணியும் இப்ப அகமதாபாத்ல இருக்காங்க. ஏன் அங்க இருக்காங்க? என்ன, அவங்க ஃபேமிலி அகமதாபாத்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனால நீ பண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒருவேளை நான் கேட்கலன்னா நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடாத. அம்மா தான் இப்படி ஒன்றை சொல்ல சொன்னாங்க. இங்க பாருங்க வருண், என் மேல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை
நான் தப்பு பண்ணிருந்தா ஒரு தடவைக்கு 1000 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது பிந்து தான் என்கிட்ட அவன் மாமியார் ரொம்ப கஞ்சோன்னு சொன்னா. அவ சொன்ன விஷயத்த தான் நானும் சொன்னேன். இதுல ஏன் மேல என்ன தப்பு இருக்கு? பூஜா, அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா? மாட்டனாகாத. நீ வேணா பாரு, உன் மாமியார் வீட்ல இருந்தே உன்னை கூட்டிட்டு போக வருவாங்க. அவங்க குடும்பத்தோட வாரிசும் வயித்துல வளருதுல. அப்ப என்னால சமீரை கன்வின்ஸ் பண்ண முடியல. பூஜா அக்கா பிந்து அக்கா வீட்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாம அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவங்க சண்டையில நாங்க ஒரு நாள் மாட்டி போன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஹலோ. நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நீ என்ன யோசிச்சிருக்க? எதை பத்தி கேக்குறீங்க? பூஜா, இதுவும் தெரியாத மாதிரியே பேசாத. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்ன? பொய் சொன்ன. என்ன பண்றது? என்னோட மாமியார் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா வருண் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லவா? இல்லன்னா வருணுக்கு என்ன விட மகேஸ்வரி குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லட்டுமா? அவங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாங்கல்ல. பூஜா, நான் உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களா நினைக்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் எங்க ஃபேமிலி மாதிரி தான். அண்ணியும் இப்ப அகமதாபாத்ல இருக்காங்க. ஏன் அங்க இருக்காங்க? என்ன அவங்க ஃபேமிலி அகமதாபாத்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனால நீ பண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒருவேளை நான் கேட்கலன்னா நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடாத. அம்மா தான் இப்படி ஒன்றை சொல்ல சொன்னாங்க. இங்க பாருங்க வருண், என் மேல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை நான் தப்பு பண்ணிருந்தா ஒரு தடவைக்கு 1000 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது பிந்து தான் என்கிட்ட அவன் மாமியார் ரொம்ப கஞ்சோன்னு சொன்னா. அவ சொன்ன விஷயத்த தான் நானும் சொன்னேன். இதுல ஏன் மேல என்ன தப்பு இருக்கு? பூஜா, அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா? மாட்டேன். நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டேன். இங்க பாருங்க வருண், உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க. என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றாரு? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? வருணால நான் இல்லாம வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவரு வருவாரு. 2 நாள்ல வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. இங்க வெளியே ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். உன்னோட ஷூஸ் உனக்கு திரும்ப வேணும்னா நீ இப்ப என்கிட்ட வந்து ரொம்ப பாசமா ரொம்ப நல்ல விதமா ஸ்மைல் பண்ணி நித்யா நான் உன் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லணும். சரியா? இங்க பாரு, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு விளையாடல.